இப்போ பிதஅத்து கூடாதுங்கிறீங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்ன செஞ்சாங்க, ஜும்மாவுக்கு 2 பாங்க உண்டாக்குனாங்க. ஜும்மாவுக்கு ஒரு பாங்க தான் ஹதீஸ்ல இருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து ஜும்மாவுக்கு ஒரே ஒரு பாங்க தான் சொன்னாங்க. 2 பாங்க இப்போ நம்ம நடைமுறையில் இருக்குல்ல, இது ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது. உஸ்மான் ரலி காலத்தில் உண்டாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி தராவிய தொழுகை இருக்குல்ல, இரவு தொழுகை 8 தான் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் நினைச்சாங்க 20 ரக்காத் உண்டாக கேள்வி கேட்டவர் சொன்னது அப்படி உண்டாக்கி இருக்கிறதுனால அப்ப பிதஅத்து கூடாதுங்கிறீங்க. பிதஅத்து செஞ்சவங்களாம் தப்பு செஞ்சவங்கிறீங்க. அப்ப இவங்கெல்லாம் தப்பு செஞ்சவங்களான்னு கேட்கிறாரு. கேள்வி என்ன கேட்கிறாரு, அப்ப தௌஹீத் ஜமாஅத் கொள்கை பிரகாரம் உஸ்மான் அவங்க பிதஅத்து செஞ்சிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிதஅத்து செஞ்சிட்டாங்க. அப்ப அவங்க நிலைமையெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இஸ்லாத்தினுடைய பேசிக்கான ஒரு விஷயம்ங்க. மூசா நபி இருக்காங்கல்ல, அவங்க போய் ஃபிரௌன்ட்ட இஸ்லாத்தை சொல்றாங்க. சொன்னோன்னு அவன் என்ன பண்றான்னு கேட்டா, மக்களை தூண்டி விடுறதுக்காக வேண்டி ஒரு கேள்வியை கேட்கறான். என்ன கேள்வி கேட்கறான், நீ இப்பதான் சொல்ற, இதுக்கு முந்தி யாரும் எங்களுக்கு சொல்லல, எங்க அப்பா மாட்டெல்லாம் எதுல இருந்துட்டு போயிட்டாங்க, பழைய கொள்கையில் இருந்துட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன ஃபிரௌன் கேட்கறான், ஃபமா பாலுல் குருனில் ஊலா, இதுக்கு முந்தி போனாங்களே அவங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கறான். எதுக்கு கேட்கறான், மூசா நபி வந்து நரகவாசின்னு சொல்லுவாங்க, சொன்ன மக்களுக்கு கோவம் வரும். உங்க அப்பா பாட்டு நரகவாசின்னு கோவம் வரும்லங்க. மூசா நபிட்ட எந்த பதில வாங்குறவன் சொல்றான், நீங்க இன்னைக்கு வந்து தௌஹீத் நம்ம மார்க்கத்தை சொல்றீங்க, இதுக்கு முந்தி செத்து போனாங்களே அவங்களுக்கு மூசா வரலையே, அவங்களுக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு மூசா நபிட்ட கேட்கறான். எதுக்காக வேண்டி கேட்கறான், மூசா நபி என்ன பதில் சொல்லுவாரு, அவங்களும் நரகவாசி தான் அப்படின்னு சொல்லுவாரு. அவ மக்கள்லாம் கொந்தரிச்சு போய் மூசாவை எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவன் கணக்கு. மூசா நபி என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த கேள்வியை கேட்டவுடனே, இல்முஹா இந்த ரப்பி ஃபீ கிதாப், அது பற்றிய ஞானம் என் இறைவனுடைய பதிவேட்டில் இருக்கிறது. லா யலில்லு ரப்பி வலா யன்சா, என் இறைவன் வந்து எதை மறக்கவும் மாட்டான், அது தவறுதலாகவும் நடத்தி விட மாட்டான், கரெக்டா பிடிக்க வேண்டியதில் பிடிச்சிருவான். அவங்க கேது என்னன்னு கேட்டா அது என் இறைவனுக்கு தெரியும். அவன் சொர்க்கவாசியா இவன் சொர்க்கவாசியான்னு ஏன் டேப்பா கேட்கிற. மூசா நபி என்ன பதில் சொன்னாங்க, அவன் நரகவாசின்னு அழகா சொல்லலாம், ஏன் அவன் கல்லு மண்ணை வணங்கி தான் இறந்து போயிருக்கான். ஃபிரௌனுடைய மூசா நபியுடைய முன்னோர்கள், அவங்கள பத்தி கேள்வி கேட்கும்போது என்ன சொல்ல முடியும், நரகவாசின்னு சொல்லிட முடியும். ஆனா மூசா நபி அதை சொல்ல மாட்டேன்ட்டாங்க. என்ன சொன்னாங்க, அதெல்லாம் சொல்லுவோம், அது அல்லாஹ் பாத்துக்கிறோம், இது ஷிர்க் வைக்க கூடாது அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். அவன் வச்சானா என்ன, அது அல்லாஹ்வுடைய விஷயம், இந்த செயலை செய்யக்கூடாது, இப்படித்தான் நாங்க சொல்லுவோம்ட்டாங்க. நபிமார்களுடைய வரலாறு நமக்கு படிப்பின இருக்கா இல்லையா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, அவங்க இது என்ன, என் இறைவனுடைய பதிவேட்டில் இருக்கிறது, அதே நான் ஏன் சொல்லணும், அதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செயல் செய்யலாமா, நம்ம என்னத்தான் முடிவு செய்யணும், அதை செஞ்சவர் என்ன, அல்லாஹ் நினைச்சா மன்னிப்பான். அல்லாஹ் நினைச்சா அந்த அவர் அஸ்வத்துல் பஷராவுல இருக்கிறாரு, அவருடைய தியாகம் வந்து இந்த பிதத்தை மன்னிக்கத்தக்கது ஆக்கு. நீங்க மன்னிக்கத்தக்க பெரிய தியாகம் பண்ணி வச்சிருக்கீங்களா, நீங்களும் செஞ்சு விட்டு உஸ்மான மன்னிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட நல்ல அமல்கள் கூடுதலா இருந்துச்சு, நீங்க செஞ்சா உங்களை மன்னிக்கிற அளவுக்கு கூடுதலா இருக்குமா, அது நமக்கு ஏதாவது கேரண்டி ஏதாவது இருக்குதா. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செஞ்ச அந்த காரியம், அந்த 2 பாங்க உண்டாக்கி இருப்ப, அந்த 2 பாங்க உண்டாக்கல, அதுவே தவறான ஒரு விஷயம். பஜார்ல போய் அறிவிக்கை செஞ்சாருன்னு தான் இருக்கிறது, அதை பாங்கன்னு விளங்கிட்டாங்க. ஒரு பேச்சுக்கு 2 பாங்க அவர் உண்டாக்கி இருந்தாரே, ஆனால் அந்த செயல் தவறு, நம்ம செய்யக்கூடாது, அவ்வளவுதான். அவர் என்ன, அது அல்லாஹ் எடுக்கிறது, நான் என்ன செய்யறது, அல்லாஹ் நினைச்சா மன்னிப்பான், அவரை அல்லாஹ் நினைச்சா தண்டிக்கவும் செய்வான், நமக்கு தேவையில்லை விஷயம். அது சம்பந்த மூசா நபி சொன்ன பதிலை தான் நாங்க இதுக்கு சொல்லுவோம், இல்முஹா இந்த ரப்பி ஃபீ கிதாப், இது பற்றிய இல்மு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, முடிஞ்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 20 ரக்காத் உண்டாக்கல, 20 ரக்காத் உமர்லாம் உண்டாக்கல, ஆதாரமற்ற செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 11 ரக்காத் தொழுவதற்கு தான் ஒரு இமாமை நியமித்தார். உபை இப்னு கஅபையும் தமீமுத் தாரி அவர்களையும் நியமித்து ஐயகுமால் இன்னாசி பி இஹ்தா அஷர் ரக்கா 11 ரக்காத் தொழுவிக்குமாறு தான் கட்டளையிட்டார். அவர் காலத்தில் மக்கள் 20 ரக்காத் தொழுதார்கள் சில அறிவிப்பு இருக்கு, காலத்தில் அவருக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே, 8 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க, உமர் எல்லாம் 20 ரக்காத் ஆக்கிட்டாங்க. இதுல இருந்து நீங்க பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா, இது உமர் சொன்னதை நம்ம எடுத்துக்கொள்வதா, ரசூலுல்லாஹ் சொன்னதை எடுத்துக்கொள்வதா, அது மட்டும்தான் பார்க்கணும். உமர் எங்க போவாரு, நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது. உமர் இல்லானே செஞ்சார்ல, அதுக்கு என்ன கிடைக்கும், அதெல்லாம் அவன் செய்யற வேலை, அவன் செய்யற வேலை நான் ஏன் சொல்லணும். அவர் செய்த தியாகத்துக்கு முன்னாடி இந்த 8 ரக்காத் 20 அவர் ஆக்கினார்னு வைங்க, அது அல்லாஹ் மன்னிக்கலாம், மன்னிக்கிற அளவுக்கு அவருடைய தியாகங்கள் கூடி போயிருக்கலாம். அவருடைய நன்மைக்கு முன்னாடி இதெல்லாம் சின்ன விஷயமா கூட போயிடலாம். நீங்க எதை பின்பற்றனே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை செஞ்சிருக்கிறாங்க, உமர் ஒன்றை செஞ்சிருக்கிறாங்க, உங்களுக்கு யாரு இப்ப பெருசு, ரசூலா உமரா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்று செஞ்சாங்க, உஸ்மான் ஒன்று செஞ்சாங்க, ரசூலா உஸ்மானா? இதுதான் நம்ம கேள்வி. அவர் செஞ்சார் எங்க போவார்னா இந்த கேள்வி கேட்க கூடாது.
இந்த கேள்வி கேட்டால் இதுக்கு மூசா நபி சொன்ன பதிலை தான் சொல்லுவோம். நேரடியா நம்ம அது தெரியவும் செய்யாது. அல்லாஹ் என்ன செய்வான் எனக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்வான் எனக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? என்னென்ன கேள்வி கேட்பான்னு நமக்கு தெரியுமா? யாரை நாடியவரை மன்னிப்பாங்கிறான், நாடியவரை தண்டிப்பாங்கிறான். யாரை நாடினா நமக்கு என்ன தெரியும்? யாரை மன்னிக்க நாடினா யாரை தண்டிக்க நாடினா நமக்கு என்ன தெரியும்? ஷிர்க்க தவிர பயங்கரமான பாரதூரமான கொடியவனா இருந்தா கூட அல்லாஹ் நினைச்சா செய்வான் போடா சொர்க்கத்துக்குமா. நம்ம கேட்க முடியுமா ஏதாச்சும்? அவன் நம்ம பார்த்துட்டு இருப்போம், இவனுக்கு கண்டிப்பா நரகம் தான் நினைப்போம். ஆனா அவன் ஷிர்க் பண்ணிருக்க மாட்டான். அல்லாஹ் என்ன செய்வான்? உன்னை மன்னிச்சிட்டேன் போ, உன்னை மன்னிக்கல போமா. இது யாரு போய் அவன்கிட்ட கேட்கறதுன்னு அவனுடைய அடிமைகளுக்கு என்ன எஜமான்ட்ட கேள்வி கேட்க ரைட் இருக்கிறது. அந்த அடிப்படையில் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறங்க, பிதத்து செய்யக்கூடாது என்றால் அந்த செயல் சரியா தவறா நீங்க பாருங்க. பிதத்துனா வெட்டுருங்க. செஞ்சவங்களை பத்தி என்ன சொல்றீங்க? அது எங்களுக்கு தேவையே கிடையாது. செஞ்சவங்க அல்லாஹ்வுடைய விஷயம். நம்ம பின்பற்றினால் நம்மள்ட்ட கொஸ்டின் இருக்கிறது. நம்ம பிதத் செஞ்சால் நம்ம இடத்துல அல்லாஹ் கேள்வி கேட்பான். இதான் இதனுடைய அடிப்படைங்கிற என்ன செஞ்சுக்கிறேன்னு அடுத்து புரிஞ்சுக்கிறேன்னு.